கடகம். கடகராசிக்காரங்க பெரிய அளவில் ரிலீஸ் ஆக போறீங்க. பெரிய ரிலீஃப் கிடைக்க போகுது உங்களுக்கு. இந்த வருடம் மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து கடந்த 2 வருடங்களாக உங்களை சோதனைக்கு ஆளாக்கி கொண்டிருந்த அட்டமத்து சனி அப்படியே விலகுது. அதுலேயும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க பெரிய அளவில் பாதிப்புகள் அடையலை. ஆனால் பூச நட்சத்திரக்காரங்களும் ஆயுள் நட்சத்திரக்காரர்களும் படாத பாடுபட்டு விட்டீர்கள். வராத கண்களில் தண்ணீர் வராத கண்களில் கூட கண்ணீர் வந்து விட்டது அப்படிங்கிறது தான் உண்மையான அமைப்பு. கடகராசிக்காரர்கள் மன அழுத்தத்திலும் பனிச்சுமையிலும் வீட்டிலையும் வெளியிலையும் எல்லா இடங்கள்லையும் ஒரு மாதிரியாக பேச முடியாத ஒரு சூழல்ல என்னை சுற்றி இப்படி ஒரு நெகட்டிவ் இருக்குதே என்கின்ற மாதிரியான ஒரு சூழல்ல தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அது எல்லாமே இந்த வருஷம் ஏப்ரல் மாதத்திலிருந்து அப்படியே விலகுது. சூப்பராக இருக்கும் இந்த வருஷம். ஐயா, இன்னும் ஒன்று சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையில் நல்லதே நடக்க வேண்டாம், ஆனால் கெட்டது நடக்காமல் இருந்தாலே எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம் இல்லையா? கடந்த 2 வருடங்களாக நடந்து கொண்டிருந்த கெடுதல்கள் என்று சொல்லப்படக்கூடிய சாதகமற்ற தன்மைகள் அத்தனையும் கடகராசிக்காரர்களுக்கு விலகப் போகிறது. உறவுகளை பற்றி நல்ல விதமான தன்மைகள் ஏற்பட போகிறது. நட்பு மீண்டும் உருவாக போகிறது. இதுவரைக்கும் பிரேக்கப் ஆகி போன காதல் சரியாக இல்லாத காதலியால் காதலனால் மன அழுத்தங்கள் இருந்து வந்து கொண்டிருந்த அமைப்பு, கணவன் நட்புகளால் உறவுகளால் மனைவியால் போன்ற எதிர்பாலினத்தவரால் கடுமையான மன அழுத்தத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற பூசம் ஆயில்யம் நட்சத்திரத்தைச் சேர்ந்த அனைவருக்குமே அதிலிருந்து ரிலீஃப் கிடைக்கக்கூடிய வருடத்தின் ஆரம்பத்திலேயே பிப்ரவரி மார்ச் மாசத்திலேயே உங்களுக்கு ரிலீஃப் கிடைச்சிடும். ஆகவே அஷ்டமச்சனி விலகக்கூடிய இந்த அமைப்பு மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பாக இந்த வருஷம் இருக்குங்க. 2025 மிகப்பெரிய நல்ல அமைப்புகளை செய்யும். அடிக்கடி பயணங்கள் இருக்கும். மே மாதத்திற்கு பிறகு வட மாநிலங்கள் அல்லது வெளிநாடு வெளிமாநிலம் இதுவரைக்குமே வெளியே போகிறதற்கு தடை இருந்தவர்கள் அனைவருக்கும் நல்ல விதமாக தடைகள் நீங்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. 2025ஆம் ஆண்டு சோதனைகள் அத்தனையும் சாதனைகளாக மாற்றக்கூடிய அமைப்புன்னு தெளிவாகவே சொல்லுவேன். இதுவரைக்கும் கடகராசிக்காரர்களை அடக்கி வைத்துக் கொண்டிருந்த கிரக அமைப்புகள் இப்போது அவர்களை அப்படியே திறந்து விடக்கூடிய சுதந்திரம் தரக்கூடிய அமைப்புகளில் இப்போ அமைஞ்சிருக்கு. மற்ற கிரகங்களுடைய பயிற்சிகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கு. 2 8ஆம் இடங்கள்ல ராகு கேதுக்கள் வந்தா கூட 2ஆம் இடத்துல ராகு இல்லாம கேது தான் இருக்கிறார். அவர் அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகளை செய்ய மாட்டார். ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய அத்தனை கஷ்ட நஷ்டங்களும் குடும்ப குழப்பங்களும் வேலை தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடிய இழப்புகள் அத்தனையும் தீரக்கூடிய எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய அஷ்டமச்சனி விலகக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப வருடமாக அமைந்திருக்கிறது 2025 வருஷம்.